ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அரை பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க அவ்வளோவா ஸ்பைசி விரும்ப மாட்டாங்கன்னு அரை பச்சை மிளகாவை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பை கொஞ்சம் குறைவாகவே போடுங்க. அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஓமம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஓமம் இல்லாததுனால நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரை கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் சொட்டு சொட்டாக தான் அந்த மாவு உழுவணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் 2 உருளைக்கிழங்க சிப்ஸு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஒரு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை சூடாக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க ஒன்றும் நல்லா அந்த மாவில் கோட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வீட்டில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டுட்டிங்கன்னா அந்த மாவு ஒட்டிக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.